சார்பட்டா, இறுதி சுற்று, பூலோகம்னு நிறைய பாக்ஸிங் மூவிஸை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக ஜாலியாக பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி இது வந்து ஒரு கோச் இல்லைனா ஒரு பாக்ஸர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த சீன்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி ரிவீல் பண்ணுறேன். சீரீஸில் ஃபஸ்ட்டு பார்க்குற மூவி வந்து மாதவன் தான் இதில் வந்து ஒரு கோச்சாக இருப்பார். நெக்ஸ்ட் மெயின் பார்ட் ஹீரோயின். நிறைய பேருக்கு வந்து ரித்திகா சிங் இப்படி தான் தெரியும். உண்மையா பார்த்தா ரியல் லைஃப்ல அவங்க வந்து ஒரு பாக்ஸர் தான். பாக்ஸிங் எங்க கத்துக்கிட்டேன்? இந்த படத்துல சும்மா ராவா ரகடா செம்மையா நடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோயினுமே அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிருக்க முடியாது. இதுல வந்து ரித்திகா சிங் வந்து பாக்ஸரே கிடையாது. ஆக்சுவலா ஒரு இன்டிசிப்ளினான ஒரு பர்சனா இருப்பாங்க. காடி இருக்காது எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். என்னடி முறைக்கற? வாடி மதி வா. அவளை வந்து மாதவன் சூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எழுதுவி யாரு கேட்டுட்டு நீ கார்டு இருக்குன்னு உன் இஷ்டத்துக்கு ரைட்ல இருந்து லெஃப்ட் சவுத் பக்கம் மாதிரி பஞ்ச் பண்ணா நீ உடனே முகமது அலி ஆடுவியா? ஒரு வேர்ல்ட் சாம்பியன் அளவுக்கு ஸ்டஃப் இருக்கணும்னா டேலண்ட்டு, ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி எல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரம் பர்த்லேயே வந்து ஒரு அந்த வெறி இருக்கணும், அந்த ஏர்ஜ் இருக்கணும். அதை அவகிட்ட இருந்து பார்த்து சூஸ் பண்ணி அவர் ட்ரெயின் பண்ணுவார். செங்கிஸ் கான் உங்க பாஷையில சொல்ல போனா தவலத்து தமாத்தோண்ட ஆளு. இந்த கிளைமேக்ஸையும் இந்த சீனையும் வந்து மர்ஜ் பண்ணீங்கன்னா நிறைய பாக்ஸர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். ஆனா எவ்வளவு நெஞ்சாய்த்தோம். ஏஷியாவை ஈஸியா ஜெயிச்சிட்டான். ஆனா யூரோப் போகும்போது கதையே வேற. அங்க இருக்கிற எதிரிலாம் டாலா பெருசா 6 அடி 7 அடி ஸ்ட்ராங்கான கவசம். நேரடியா மோதான் வச்சுக்கேன் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால அவன் என்ன செஞ்சான்? எதிரியோட பலமே அவனோட ஆயுதம் தான் புரிஞ்சுக்கிட்டான். ஜெயிக்கிறதுக்கு ஒன்று எதிரியோட ஆயுதத்தை ஒழிக்கணும், இல்லை சொந்த ஆயுதத்தை ஒன்றும் ஸ்ட்ராங் ஆக்கணும். நம்ம ஆள் ரெண்டுத்தையும் செஞ்சான். எதிரியோட கவசத்தை கிழிச்சு தாக்குற மாதிரி ஒரு வில்ல கண்டுபிடிச்சான், காம்போசிட் பவ். சண்டை போடும்போது பயந்து ஓடுற மாதிரி நடிப்பான். வெறிய தொட்டிட்டு வர அந்த எதிரி மேலே எதிர்பார்க்காத நேரத்தில் குதிரையில் முன்னாடி போய்கிட்டே பின்னாடி திரும்பி வில்ல விடுவான். ஸோ மாதவன் வந்து ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட்டு அவளோட ப்ளஸ்ஸை உடைக்கணுன்றதுக்காக அந்த பாயிண்ட்ஸே இல்லைனாலும் அந்த கையிலே பஞ்ச் பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமானது, நாக் அவுட். ரித்திகா சிங் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோதான் நான் ட்ராப் அவுட், நான் கிவ் அப் பண்ணுறேன்ற மாதிரி காமிச்சிட்டு, அதான் நான் தோற்று போன மாதிரி காமிச்சிட்டு அவங்க அட்டாக் பண்ணும்போது அவங்க டைரக்ட் ரைட் அடிக்கிறாங்க. டைரக்ட் ரைட் அடிக்க வரும்போது ஸ்லிப் பண்ணி ரைட் அப்பர் கரெக்டாக. வாட் இஸ் திஸ்? மதி அவங்க கார்டை கீழே இறக்கிட்டாங்க. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கிற மதிக்கு தான் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தோத்துற போறாங்கிற வருத்தம் மேட்ச் பார்க்குற ஒவ்வொரு இந்தியன் முகத்திலையும் தெரியுது. ஆனா அதுக்கும் பாக்ஸிங்க்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு புரிஞ்ச அன்னைக்கு நீ செலக்ட் ஆயிடும். கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா பாக்ஸர் ஆயிடுவீங்க. புரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எதிரி காலி.